வணக்கம் மக்களே. யமலோகம் செல்லாமல் காக்கும் வழி எது? ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் 4ஆம் பத்து 466வது பாசுரத்தில் நாம் யமலோகம் செல்லாமல் பரமபதம் அடையும் வழியை பற்றி தமது பாசுரத்தில் பாடுகின்றார். கடல் கரைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தாற்போல் உடல் உருகி வாய் திறந்து மடுத்துண்ணை நிறைத்து கொண்டேன். கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோளாடி குறுகப்பெறா தடவரை தோள் சக்கரபாணி சார்ங்கவில் சேவகனே. அதாவது, பெரிய மலை போன்ற தோள்களையும் சுதர்சன சக்கரத்தையும் உடையவனே, சாரங்கம் என்ற வில்லை தரித்த வீரனே, பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து திரண்ட அமிர்தத்தை கலசத்தில் நிறைத்தாற்போல அடியேன் உள்ளம் உருகி வாய் திறந்து உன் திருநாமங்களால் உன்னை என் நெஞ்சில் நிறைத்து கொண்டேன். இனிமேல் கொடிய தண்டனைகளை நிறைவேற்றும் யமன் என் ஆணை செல்லும் இடங்களிலும் அணுக முடியாது என்கிற பொருளில் இந்த பாசுரம் அமைந்துள்ளது. பகவானின் நாமங்களின் மகத்துவத்தை பெரியாழ்வார் இந்த பாசுரத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த கலியுகத்தில் கானகம் சென்று தவம் செய்வதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. வேதங்களை படித்து புரிந்து கொள்ளும் நிலையில் இந்த கால மனிதர்கள் இல்லை. சாஸ்திரம் சம்பிரதாயம் எனும் நீதிகளையும் அவர்களால் அனுசரிக்க முடியாத நில சூழல் உள்ளது. இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் அதர்மங்கள் வெறியாட்டம் போடுவதால் அதுதான் தர்மம் என்று நினைக்கும் அளவுக்கு மக்களின் மனோநிலை உள்ளது. மெஜாரிட்டியாக இருப்பவர்கள் எது செய்தாலும் அதுவே தர்மம் என்று நினைக்கும் அறியாமை இங்கு உள்ளது. இந்த உலகத்தில் தர்மத்தை பின்பற்றி செல்பவன் செல்வத்தை ஈட்ட முடியாது என்று யாரோ ஒரு கயவன் கூறினால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவல நிலையும் உள்ளது. எப்படி வேண்டுமானாலும் பணத்தை சம்பாதிக்கலாம், எவரையும் வேண்டுமானாலும் கொல்லலாம், வஞ்சகம் செய்யலாம் என்று போதிக்கின்ற யமன் போன்ற கயவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இவ்வளவு முட்கள் நிறைந்த இந்த கலியுகத்தில் நாம் எப்படித்தான் தப்பி பிழைப்பது என்பதற்கு பெரியாழ்வார் ஒரு எளிய வழியை நமக்கு கற்றுத்தருகின்றார். பகவானின் திருநாமங்களை இடைவிடாது ஓதினாலே போதும் என்று சொல்கின்றார். அப்படி செய்து கொண்டே இருந்தால் பகவானே நம் நெஞ்சில் நிறைந்து விடுவான். யமனை போன்ற கொடியவர்கள் நம்மை எதுவும் செய்ய முடியாது. அந்த யமனே வந்தாலும் நம்மை நெருங்க முடியாது. இதைத்தான் பெரியாழ்வார் சாதுரியமாக நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார். அவருடைய ஆணை செல்லுமிடங்களில் கூட யமன் நெருங்க முடியாது என்று உறுதியாக சொல்லுகின்றார். பகவானின் திருநாமங்களை ஓயாமல் ஜபித்தால் இந்த அற்புதங்கள் நடைபெறும். நாம் யமலோகம் செல்லாமல் பரமபதத்தை அடையலாம் என்கின்றார் பெரியாழ்வார். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.